இந்த நிறைய இடத்துல இப்போ பெட்ரோல் விலைலாம் அதிகமாகிட்டு இருக்கு. 110 கிட்ட வரப்போகுது. ஆமா. இது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? 110ங்கிறது அதிகம் தாங்க. எங்களால் வண்டி ஓட்ட முடியலங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வர்ற சவாரிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து டெய்லி மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மோடி எல்லாம் பேசுகிறாரு. ஆனால் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் வந்து யாரும் அதை செயல்பாட்டுக்கு யாரும் வரல. அந்த அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி டீசல் விலையும் அதிகரித்து போச்சு. இப்போ நான் ஒரு கார் எடுத்துகிட்டு ஊருக்கு போகணும்னாக்கா 5000 10,000 எல்லாம் போக முடியாது. ஊருக்கு ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னா முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கேஸ் விலையும் இன்றைக்கி 100 விலை ஏறி போச்சு. ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுமான்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 400 கேட்குறான். எங்களை வச்சு ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டு, பெயிண்ட்ரு, டிங்கரு, லைனரு, மெக்கானிக்கு இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறான். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனால் எங்களால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியல. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நகையெல்லாம் அடகு வச்சு தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு தான் ஆஃபீஸுக்கு போகிறேன். திருவான்மியூர் ஆஃபீஸில் போய் அவன் எவ்வளோ கேட்குறான்னு தெரியல. ஆஃபீஸில் அவன் 4000 கொண்டு வர சொன்னான். அது எவ்வளோ கேட்குறான்னு தெரியல. இப்போ இந்த விஜய் ஆஃபீஸ் இதில் விஜய் கட்சியில் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கான்னு தெரியல.